ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பில்ட் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். லிட்டரலி இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி ஹையரிங் மேனேஜராக நான் வந்து பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அப் அண்ட் ஆயிடுச்சு, சென்டும் ஆயிடுச்சு மெசேஜ். ஸோ நமக்கு வந்து இங்கே ரெஸ்யூமே அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு, போய் முடியும். ஸோ ரெஸ்யூமே அனாலிசிஸ் முடிஞ்சு இப்போ வந்து கவர் லெட்டர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதுவே சொல்லுது. ஜேடி அனலைசர் வந்து ரன் ஆகுது. இங்கே வந்து நம்மளால் லைவாக பார்க்க முடியும். ஃபுல்லான ஒரு கவர் லெட்டரும் கொடுத்துருச்சு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹையரிங் டீமுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் அப்படின்ற மெயில் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களால் நிறைய நீங்கள் வந்து பண்ண முடியும். இதை போயிட்டு நான் என்னோட ரெஸ்யூமேல போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஹை கைஸ், ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன்னா என்ன, அண்ட் தென் விபிஎஸ்ல நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, அண்ட் தென் N8N ஒர்க் ஃப்ளோனா என்ன, அப்புறம் N8Nல என்னென்ன மேஜரான காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜாப் சீக்கர்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து புரிய போகுது. ரைட் நவ் நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேஷனுக்கு, அதுக்கப்புறம் டூல்ஸுக்கு, ஒர்க் ஃப்ளோஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக பே பண்ணிட்டு இருக்காங்க. அது சப்ஸ்கிரிப்ஷனாக வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் எவ்வளோ தரீங்களோ அதில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதே விஷயத்தை வித்தவுட் எனி லிமிட்ஸ் நம்மளால் அன்லிமிட்டடாக வந்து ரன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏஜென்சி பில்ட் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோவில் N8N எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆட்டோமேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லி தரப்போகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா நார்மலாக வந்து நான் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். இங்கே நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரெஸ்யூமே அனலைசர் பண்ண போகிறோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்சர் பண்ண போகிறோம், கவர் லெட்டர் ஜென்ரேஷன் பண்ண போகிறோம், அது இல்லாமல் இமெயில் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் ட்ராக்கர், இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உங்களோட ஓன் சர்வரில் ரன் ஆகும். அதாவது நீங்களே உங்களோட ஓன் சர்வரில் இதை வந்து ரன் பண்ணிக்க முடியும். N8N அப்படின்றது ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். Zapier, அதுக்கப்புறம் வந்துட்டு மேக், இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு N8Nன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னா நம்ம அவங்க கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை எடுத்து நம்ம ஹோஸ்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சர்வரில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கும் நம்ம பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் தென் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும், ஃபுல்லான ப்ரைவசி கண்ட்ரோலும் நம்மள்ட்ட இருக்கும். அண்ட் நம்ம எவ்வளோ ஒர்க் ஃப்ளோ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வேணால் சும்மா N8Nோட இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா N8Nலேயே வந்து க்ளவுட் வெர்ஷன் கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு €20. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2.5K ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் தான். அத்தனை ஒர்க் ஃப்ளோ கிடையாது, அத்தனை எக்ஸிக்யூஷன் தான் நம்மளால் பண்ணிக்கவே முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 கன்கரண்ட் ரெக்வஸ்ட் தான், அன்லிமிட்டட் யூசர் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் வந்து 50 ஒர்க் ஃப்ளோ பில்டர் கிரெடிட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது நம்மளே வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் வந்து கேட்பீங்க, ஏன் வந்து நம்ம VPS போகணும், க்ளவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு VPSனா என்ன, க்ளவுட்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். க்ளவுட் அப்படின்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க, அந்த சர்வரில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். VPS அப்படின்றது ஒரு வர்ச்சுவலான ஒரு சர்வர் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் நீங்கள் எப்போ வேணால் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரி மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லிமிட் வந்து நமக்கு வந்து ஹிட் ஆயிடும். இது வந்து எந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மாறும். VPSன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அது வந்து உங்களோட கம்ப்யூட்டர், ஆனால் வந்து க்ளவுட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். க்ளவுட்லனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த URL யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்கள் வீட்டில் இருக்க லேப்டாப்பை டேரெக்டாக இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அதில் இருக்க டேட்டாவெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் IP அதெல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் டனலிங் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஏன் ப்ரைஸிங்கும் வந்து கம்மியான ப்ரைஸிங்கில் நம்மளால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் வந்து ஹோஸ்டிங் வராங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதும் இல்லாமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்பான்சிங் இந்த வீடியோ. ஸோ கீழே வந்து நான் என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ hostingr.com/harish10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் போயிடும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து கிளைம் டீல் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து KVM 1, 2 and 8 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. KVM 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB VRAMோட இருக்குது. இது வந்து நம்ம பண்ண போகிற எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து அபண்டண்ட்டாக தாராளமாக வந்து பொருந்தும். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம வந்து சூஸ் பிளான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பில் வந்திருக்கு. நான் வந்து 24 months வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கூப்பன் கோடில் வந்து harish10 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் இந்த கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்து செக் அவுட் பண்ணி நம்ம வந்து ஒரு VPS வந்து வாங்கிடலாம். அண்ட் ஒன்ஸ் அதை வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட hpanel.hostingr.com வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு க்ளவுட் டொமைனும் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதையும் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு KVM2 வந்து செட்டப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செட்டப் கொடுத்துட்றேன். சர்வர் லொக்கேஷன் கேட்குறாங்க. இந்தியாவே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நமக்கு என்ன வேணும், என்ன OS வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு பிளேன் OSலாம் போல, எனக்கு N8 தான் முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்ளிகேஷனில் போயிட்டு ஷோ மோர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து N8 இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 100 ஒர்க் ஃப்ளோவோட அவங்களே ஒரு எக்ஸாம்பிளோட வந்து செட் பண்ணி தராங்க. இல்லைனா வந்து நம்ம ரேண்டமாக இருக்கிறது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ரூட் பாஸ்வேர்டு அதையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து மால்வேர் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே, இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒன்ஸ் அது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெயில் வரும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு உள்ளே போய் KVM பார்த்துக்கலாம். அண்ட் ஹோஸ்டிங்கரில் நம்ம வந்து VPS வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து AMDயோட எபிக் CPUs வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து NVMe SSDயும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பூட் டைம் அண்ட் லாகின் பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் எது பண்ணனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் அவங்களோட நெட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா வந்து 1 Gbps இருக்கும் இன்டர்னலாக. அது இல்லாமல் நிறைய VPSல கொடுக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AI அசிஸ்டன்ட் பவர்டு MCP, அதாவது MCP சர்வர் வந்து கொடுத்துப்பாங்க. நீங்கள் அதுக்கிட்ட வந்து சாட் பண்ணியே நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஓலாமா வேணும்னா இங்கேயே வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டாக்கர் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறீங்க ஒரு டெவலப்பரா அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸுமே வந்து அவங்க வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸே கொடுக்குறாங்க. டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த 5 மினிட்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம N8 மட்டும் தான் கொடுத்தோம். ஆனால் N8 ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டாக்கரும் தேவைப்படும். ஸோ இதுவே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்கரையும் சேர்த்து வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிடும், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் அதுவே பண்ணிடும். அண்ட் N8 வந்து டிப்ளாய் பண்ணி நமக்கு வந்து டேரெக்டாக அந்த லிங்கே வந்து கொடுத்துரும். நம்ம ரொம்ப வந்து எப்படி சொல்றது, டெக்னிக்கலி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக போனோமா, ஒர்க் ஃப்ளோ மட்டும் பில்ட் பண்ணோமா, டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா N8ல உங்களால் வந்து ஆத்தென்டிகேஷன்லாம் லோக்கலாக பண்ண முடியாது. அது வந்து அநியாயத்துக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு லைவ் டெமோ சும்மா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து பில்ட் பண்ண போகலாம். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே நான் N8 டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி எக்ஸல் ஷீட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் தென் இங்கே போயிட்டு ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். ஜாப் லிங்க் வந்து கேட்குது. நான் ரேண்டமாக போயிட்டு சில ஜாப் லிங்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஜாப் லிங்க் வந்து நான் போட்டுக்கலாம். அண்ட் தென் என்னோட ரெஸ்யூமே, ஸோ ரெஸ்யூமே எடுத்து போட்டாச்சு. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகுது. AI ஏஜென்ட் வந்து ரன் ஆகுது. அண்ட் தென் 2 இது மர்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் AI ஏஜென்ட் 2வது ஏஜென்ட் வந்து ரன் ஆகுது. இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து 3வது ஏஜென்ட் வந்து ரன் ஆகும். அண்ட் இதில் எல்லா ஆத்தென்டிகேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி எடுக்கணும், எந்த லிங்க்கில் போய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல இது வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். நான் வந்து சிம்பிளாக எங்கெங்கே போய் என்னென்ன ஓப்பன் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்னன்றதை அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹரிஷ் ராஜேந்திரன், எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன், இது எல்லாமே வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த கம்பெனிக்கு நான் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணனா எனக்கு எவ்வளோ வந்து மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன கேப், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அக்சசிபிலிட்டி, ஆங்குலர், வியூ கேட்டிருக்காங்க. அது என்னோட ரெஸ்யூமேல இல்லை அப்படின்றது சொல்லுது. ரெஸ்யூமேல என்னென்னலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுச்சு. ஏன்னா நான் அப்லோட் பண்ணல ரெஸ்யூமே வச்சு. அதுக்கப்புறம் ஹைரிங் மேனேஜருக்கு நான் என்ன கவர் லெட்டர் அனுப்புனா அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர் லெட்டரும் வந்து அனுப்பிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து வெறும் இந்த இது மட்டும் எடிட் மட்டும் பண்ணிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல எந்த டேட்டில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிடலாம். லெட்ஸே நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 ஜாப் 20 ஜாப் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ராக்கர்லேயே நமக்கு எல்லாமே வந்து அப்லோட் ஆகிடும். நான் சும்மா போய் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு போய் அப்ளை பண்ணுமோ டக்குன்னு எல்லாருக்கும் டக்குன்னு மெயில் அனுப்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிடச்சிருச்சு. என்னோட மெயிலுக்கே வந்துருச்சு. அதாவது என்னோட ஒரு மெயிலேருந்து என்னோட நான் ஜாப் அப்ளை பண்ணல அந்த மெயிலுக்கு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹரிஷ், இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்பர், அண்ட் தென் பேபால், உங்களோட கம்பெனி மேட்ச் ஸ்கோரு, அண்ட் தென் ஸ்கில் கேப்பு, நீங்கள் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் தென் இந்த ஜென்ரேட் பண்ண ரெஸ்யூமே கவர் லெட்டர் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே கம்போஸ் கொடுத்து நான் வந்துட்டு என்னோட ஹைரிங் மேனேஜருக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோ சிம்பிள். ஸோ இந்த ஃபுல் ஒர்க் ஃப்ளோவும் நம்ம வந்து இப்போ பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து டெடிகேட்டட் VPS போகிறது மூலிமா பயங்கரமாக மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து $20 கரெக்டாக $20 சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா €20 பெர் மந்த். ஆனால் இதே வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 549லேயே வந்து முடிஞ்சிருது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா $2500 மேலே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு அன்லிமிட்டட் எக்ஸிக்யூஷனும் வந்து கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் ஆயிடுச்சு. இந்த ஒர்க் ஃப்ளோவில் இருக்க ஒரு நோடையும் நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அந்த டேஷ்போர்டு வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நான் வந்து மேனேஜ் ஆப் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். மேனேஜ் ஆப்னு கொடுத்தா எனக்கு வந்து இந்த இடத்துல டேரெக்டாக ஓப்பனே ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் போடுற கிரெடென்ஷியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ் ஆக போகுது. அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு கெட் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட URL. இந்த URL நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வாட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் கம்பெனி, நான் என்ன கொடுக்குறேன்னா சும்மா எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். என்னோடய ரோல் என்ன, நான் வந்து டெவலப்பரு, ஸோ இன்ஜினியரிங் போட்டுக்கிறேன்.
அண்ட் ஆட்டோமேட் என்னது இது, எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன்னு போட்டுக்கலாம். எனக்கு தான் என் கம்பெனி less than 20 கேர் அபவுட் அஸ், இதில் வந்து யூடியூப்னு போட்டுக்கோங்க. ஸோ வில் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து லைசன்ஸ் கீ அனுப்புவாங்க, அந்த லைசன்ஸ் கீயை நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான். ஓகே, சென்ட் மீ ஃப்ரீ லைசன்ஸ் கீ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கீ வந்திருக்கணும். போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைசன்ஸ் கீ அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே யூசேஜ் அண்ட் பிளான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு என்டர் ஆக்டிவேஷன் கீன்னு கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணுறேன், ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இப்போ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா என்னன்றதை பார்ப்போம். இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் வி கேன் லேர்ன் அ லாட். ஸோ திருப்பி நான் வந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குன்றதை காட்டிடுறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு கொடுத்தோன்னே இங்கே வந்து நமக்கு ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க, நிறைய நோடெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். நோடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன என்டிட்டி. இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும், இந்த ப்ளஸ் பட்டனில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் எடுத்து போட்டுக்கலாம். எப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்னால தான் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை ஏதாவது ஒரு டைமில் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை யாராவது ஒரு ஏபிஐ கால் அடித்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. நம்ம வந்து முன்னாடி குவி கூட வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், வெப் புக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். இல்லை ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லைனா வந்துட்டு நான் வந்து ஏஐ கூட சேட் பண்ணால் இது வந்து ஸ்டார்ட் ஆகுமா, எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஆன் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஆன் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னா யாராவது இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நான் அப்படியே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது தான். ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஆத்தென்டிகேஷன் எது வேணாம். ஃபார்முக்கு வந்து ஒரு டைட்டில் கேட்குறாங்க. ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஏஐ ஜாப் அசிஸ்டன்ட் அண்ட் ரெஸ்யூமே ஆப்டிமைசேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஒரு ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துக்கிறோம். சப்மிட் யுவர் ரெஸ்யூமே அண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி அனலைஸ் ஜாப் ஃபிட்டு அண்ட் தென் இம்ப்ரூவ் யுவர் ரெஸ்யூமே, ஜென்ரேட் அ கவர் லெட்டர், ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ் யூசிங் ஏஐ. இது எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆட் கொடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் தேவைப்படும். இப்போ எனக்கு என்ன வேணும், நான் வந்து ஆப்வியஸ்லி என்னோட ஃபுல் நேம் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ப்ளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் ஃபுல் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்வயர் ஃபீல்டு அப்படின்றத ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வேணும், இது இல்லைனா நம்மளால நெக்ஸ்ட் வந்து போக முடியாது. அதே மாதிரி அடுத்த ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட லேபிள் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இங்கே வந்து டைப்லேயே வந்துட்டு இமெயில்னு கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ளேஸ் ஹோல்டர் வந்துட்டு என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். அண்ட் தென் ரெக்வயர்ட் ஃபீல்டு வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு போட்டு ஒரு யூஆர்எல் வாங்கிக்கிறோம். இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட லிங்க்டின் ஜாபை பேஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கெரியர் போர்ட்டலோட இதோட பேஸ் பண்ணாலும் சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வயர்ட் ஃபீல்ட் தான். அடுத்தது ஆப்வியஸ்லி நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து ரெஸ்யூமே வேணும், கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அப்லோட் ரெஸ்யூமே அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு என்னவா இருக்குன்னா ஃபைலுன்னு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஃபைலே வந்து டேரெக்டாக அவங்களால அப்லோட் பண்ண முடியும். இதுவும் வந்து ரெக்வயர் ஃபீல்ட் தான். அண்ட் இங்கே வந்துட்டு மல்டிபிள் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு அக்செப்டட் ஃபைல் டைப்பில் வந்துட்டு வெறும் இது மட்டும் கொடுத்துக்கோங்க, .pdf அண்ட் தென் .docx டாக்ஸ் மட்டும், இது மட்டும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த ஃபார்மில் வந்துட்டு நமக்கு ட்ராப் டவுன் வந்து எடுக்க தெரியணும். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு பதிலாக வந்து ட்ராப் டவுன் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷராக இருக்கலாம். அடுத்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 years. அண்ட் தென் அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 2 to 5 years போட்டுக்கலாம். 2 to 5 years. அண்ட் தென் ஆட் another field 5+ years. அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஃபீல்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு யூஆர்எல் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் கொடுக்குறேன், எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜாபோட லிங்க் வந்து கேட்குறாங்க. ஸோ லிங்க் வந்து இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில். ஸோ இங்கே பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்றது முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஷயம் இருக்கும். ஸ்கீமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்களால் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க.
டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்முலா கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா டைமும் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசான். ஏன்னா நான் கோடர்ன்றதுனால எனக்கு ஜேசான். நீங்கள் வந்து நான் கோடராக இருந்தால் வந்து ஸ்கீமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நமக்கு என்ன அங்கே சப்மிட் பண்ண இமெயில் வந்துருச்சு, ஃபுல் நேம் வந்துருச்சு, ஜாப் லிங்க் வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷன் அந்த அப்லோட் ரெஸ்யூமேவும் வந்துருச்சு. அண்ட் தென் அந்த ஃபைலோட நேம், அப்லோட் பண்ண ஃபைலோட நேமு, அது என்ன டைப்பு, அண்ட் தென் அதோட சைஸு, எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, எந்த டைமில் சப்மிட் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து ஃபார்ம் மோட் வந்து டெஸ்ட்டில் இருந்திருக்கு. ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகிடும். இப்போதைக்கு டெஸ்ட்லேயே வச்சு எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை நான் வந்து சேவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபார்மை வந்து வாங்கியாச்சு. இப்போ இந்த ஃபார்ம் வாங்கினதில் நம்மக்கிட்ட ஒரு ஜாப் லிங்க் கிடச்சில, அந்த ஜாபில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரௌசர்லேருந்து நம்ம ஒரு யூஆர்எல்லை டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறோம்ல, கிட்டத்தட்ட அதே விஷயத்தை பண்ணி அந்த HTML வாங்கி கொடுக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ப்ரீவியஸ் நோடு வந்து எனக்கு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணனா இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு காட்டும். இதில் போயிட்டு நான் டேபிள் ஜேசான்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஜாப் லிங்கை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒயர் ஆகிடும். ஆத்தென்டிகேஷன் எதுவுமே வேண்டாம். அண்ட் இங்கே வந்து நிறைய போட்டிருக்கு, இது எதுவுமே வேணாம். நான் வந்து எக்ஸிக்யூட் மட்டும் கொடுக்குறேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த யூஆர்எல்லை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் வருதோ அதை வந்து எடுத்து கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்க குட்டியாக இருக்கும், ஆனால் ஜேசனாக போட்டோன்னா ரொம்ப பெருசு. ஓகேங்களா? இவ்வளோ பெருசாக வந்துட்டு ஒரு இன்புட் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஏஜென்ட் பண்ணுறப்போ எப்பயுமே நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறப்போ அந்த இன்புட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ, எவ்வளோ குட்டியாக கண்டென்ஸ்டாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? அவ்வளோ நல்லா உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆனால் இவ்வளோ பெரிய இன்புட் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா என் ஏஐ மாடல் செத்துரும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஏஐ மாடல் லெட்ஸ் சே ஓப்பன் ஏஐ, ஆந்த்ராபிக் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய இன்புட் கொடுத்தா அது வந்து ரொம்ப பேடாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கோடு எழுத போகிறேன். என்ன கோடுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோடு எழுதுறதுக்கு கோடுக்கு நமக்கு வந்து ஒரு நோட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சும்மா கோட் அப்படின்னே டைப் பண்ணுறேன். அப்போனா வந்துட்டு எனக்கு ஒரு நோட் கிடைக்குது. எய்தர் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஜாவாஸ்கிரிப்ட், இன்னொன்று பைத்தான். நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்டில் அவங்களே வந்துட்டு ஒரு சாம்பிள் இது வந்து கொடுத்துருவாங்க, சாம்பிள் இன்புட். அதை வந்து நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கோடு எழுத போகிறேன். இந்த கோடு என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜேசான் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஜேசான் அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் .data அப்படின்னு போட்டோம்னா இந்த டேட்டா வந்து எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த டேட்டா வந்து கிடச்சிருக்கு. அது இல்லை அப்படின்னா அதை வந்து எம்டியாக மாற்றிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபெயில் சேஃபான மெத்தட். சப்போஸ் இங்கே டேட்டாவே வரலன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் கொடுத்த யூஆர்எல் வந்து இன்வேலிடாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்காக வந்து எம்டி கோட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த HTML கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு HTML ஃபைலோட கண்டென்ட் இருக்கும், இல்லைனா எம்டி கோட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் இருக்கிற எல்லா டேகையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளேஸ் வந்து எழுதுறேன். இது வந்து ரிஜெக்ட்ஸு. இது வந்துட்டு கோடர்ஸே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இதை பற்றி வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது சும்மா ரிஜெக்ட்ஸ் ஜென்ரேட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு ChatGPT கேட்டிங்கன்னா அதுவே வந்து கொடுத்துரும். நீங்கள் வந்து கோடராக இருந்தால் உங்களுக்கே அது வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். பேசிக்கலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஓப்பன் கோட்ஸ் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் இருக்கிற விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு எம்டி ஸ்பேஸாக வந்து மாற்ற சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே குளோபலி நான் வந்து எம்டி கோட்ஸாக வந்து மாற்ற சொல்கிறேன். லெட்ஸே 5 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பேஸாக மாற்ற சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த லைனோட மீனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம மேட்ச் பண்ணணுன்றதுக்காக எங்கேயாவது வந்து ஜாப் சம்மரி இல்லைனா வந்துட்டு சிமிலர் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு வந்துரு, அதுக்கு கீழே இருக்க எல்லா கண்டென்ட்டையும் எடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு எய்தர் வந்துட்டு அந்த மேட்ச்ன்ற இடத்துல வந்துட்டு அந்த கிடைச்ச கண்டென்ட் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ட்ரிம் பண்ணி வெறும் ஃபஸ்ட்டு 8000 கேரக்டர் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெரிய வெப்சைட்டாக இருக்கும், அது கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட ஏஐ வந்து தாங்காது. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி எவ்வளோ பெரிய இன்புட், இது பாட்டு போயிட்டே இருந்துச்சு பேஜ் கணக்காக கரெக்டாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய பேஜ் இருக்காது, எல்லா டேகும் ரிமூவ் பண்ணி வெறும் தேவையான இன்புட் மட்டும் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இதான் வந்துட்டு இந்த இதுக்கான ஆன்சரு. சரி, இதுதான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இங்கே வந்து ரிட்டன் க்ளீன்ட் HTMLன்றது இது வந்து நம்மளா எழுதுறது தான். இங்கே வந்து க்ளீன்ட் HTML வந்துருக்கு பார்த்தீங்களா, என்ன ரிட்டன் பண்ணணும், இந்த க்ளீன்ட் அப்படின்ற அந்த மேட்சான வேல்யூவை க்ளீன்ட் HTMLனு போட்டு நான் வந்து ரிட்டன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு 3 ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சப்மிஷன் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் HTTP ரெக்வஸ்ட் வந்து அடித்து அந்த கண்டென்ட் எடுத்தாச்சு. ஜாப் ஃபார்மில் வந்துட்டு ஃபில் பண்ண லிங்கை. அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணி ஒரு குட்டியான எலமெண்ட்டை நான் வந்து எடுத்துட்டேன். இப்போது பேரலி நான் இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, என்கிட்ட ரெஸ்யூமே இருக்குது. அந்த ரெஸ்யூமேயோட கண்டென்ட் இல்லை. அப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் PDF அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம்.
ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நோடு இருக்குது கரெக்டாக. நம்ம 3 எடுத்து போட்டோம். அதில் எனக்கு ஃபார்ம் சப்மிஷனில் இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்குது கரெக்டாக, ரெஸ்யூமே இருக்குது. அந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. அங்கே இருக்க நேமு அப்லோட் ரெஸ்யூமே இருக்க நேமை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிடிஎஃப்னு இருக்குது, அது பிரச்சனை இல்லை, இதுவும் ஓகே. இங்கே வந்து டேட்டா அப்படின்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நான் வந்து அப்லோட் ரெஸ்யூமே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ அது வந்து டைரெக்டாக எந்த இடத்துலேருந்து இன்புட் வாங்கணுமோ அதுக்கு அடுத்த நோடாகவே இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு டேரெக்டாக இன்னொரு தடவை நான் வந்து கொடுத்துக்கிறேன், பிடிஎஃப் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே இதை இங்கே வச்சுட்டு இங்கேருந்து நான் வந்து டேரக்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த டேரக்ட் கனெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், இது வந்து மறந்துடாதீங்க. ஸோ இங்கே போயிட்டு எனக்கு இந்த ரெஸ்யூமே அப்படின்னு இருக்கா, இந்த அப்லோட் ரெஸ்யூமேன்றது டேட்டாக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம், நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் இது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. அதாவது என்னோட ரெஸ்யூமேல என்னென்னலாம் கண்டென்ட் போட்டிருக்கணும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ சூப்பர். நம்ம வந்துட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ணதுலேருந்து ரெஸ்யூமேல இருக்க டெக்ஸ்ட்டையும் எடுத்துட்டேன். அப்புறம் HTTP ரெக்வஸ்ட் அடித்து நான் ஜாப் லிங்கையும் எடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்து ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஏஜென்ட் கிரியேட் பண்ணது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. நிறைய பேர் இந்த வார்த்தையை பார்த்தே வந்துட்டு பயப்படுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு சாட் மாடல். சாட் மாடல்னா என்ன? இப்போ ஏஜென்ட் அப்படின்றது இது எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஸ்ஸுன்றது ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ஏஜென்ட் மாதிரி. அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜின் வந்து இந்த சாட் மாடல் மாதிரி. ஓகேங்களா, ஆக்சுவலாக பஸ் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன தேவை? அந்த இன்ஜின் தான் தேவை. இன்ஜின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சாட் மாடல்னு ஒன்று எடுக்கிறோம். இந்த சாட் மாடல் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 சாட் மாடல் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி சாட் மாடல்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூகுள் ஸ்டுடியோ API கீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வரும். இது நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு API கீ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் API கீ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் காட்டிடுறேன். ஸோ API கீ எனக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ நீங்கள் வேணால் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு அக்கௌண்ட் வச்சு நான் கிரியேட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கீ வந்து கிடச்சிரும். ஸோ இந்த கீயை காப்பி பண்ணி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கீ கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இதை போய்ட்டு நான் இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படின்னு நான் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னோட API கீ வந்து நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் இங்கே வந்து சேவ் பண்ணிடுங்க. இது வந்து வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு வந்து கிரெடென்ஷியல் ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். எந்த மாடல் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா OpenAIயோட கீ. அது வந்து அதுவும் நான் வந்து காட்டிடுறேன். OpenAIன்னு ஒன்று இருக்கும், OpenAI சாட் மாடல்னு ஒன்று இருக்கும். OpenAI சாட் மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் கிரெடென்ஷியல்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து கிரியேட் கிரெடென்ஷியல் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து API கீ, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஐடி இது எல்லாமே கேட்கும். API கீ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுன்றதை காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு platform.openai.com/API-keys அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த API கீக்கான பிளாட்ஃபார்ம்குள்ளே போய்டும். உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிட்டு திருப்பி அதே லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் கிரியேட் நியூ சீக்ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு டெஸ்ட் கீ, அந்த கீக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க முடியும். அப்புறம் கிரியேட் சீக்ரெட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே போயிட்டு அது கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து காப்பி கேட்கும். அந்த காப்பி வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் வந்துட்டு காப்பி பண்ணி அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கீ வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணுறப்ப வந்து Shift+V வந்து கொடுங்க. கமாண்ட் Shift+V இல்லைனா வந்து கண்ட்ரோல் Shift+V கொடுங்க. ஏன்னா நார்மலாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கேரக்டர் மட்டும் பேஸ்ட் ஆகும் சம்டைம்ஸ். ஆர்கனைசேஷன் ஐடிலாம் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த API கீ மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க, முடிஞ்சு. நம்மளோட OpenAI சாட் மாடல் ரெடி. இது எவ்ரி டைம் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப மட்டும் தான் இது வந்து கேட்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்ஜின் ரெடி, அதுக்கப்புறம் பஸ்ஸோட அந்த பாடி வந்து ரெடி. இதுக்கப்புறம் நமக்கு மெமரி வேணும். இப்போ வந்து நீங்கள் ChatGPT கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இது வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ரொம்ப உளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்னன்னா அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். வைக்கணுமா? பட் நம்மளோட இதுக்கு வந்து நம்ம சேட்டெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்துட்டு இந்த மெமரி வந்து நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த கனெக்ஷனும் தேவையில்லை. டேரெக்டாக இந்த இது வந்து நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அதே நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும் தான் அது வந்து ஒழுங்காக வேலை செய்யும். இந்த ப்ராம்ப்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்களே இப்போ வந்து இதை கான்ஃபிகர் பண்ணணும், இல்லை நானே வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சாலுமே ப்ராம்ப்டிங்கில் ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. ஏன்னா ப்ராம்ப்டிங் கரெக்டாக இல்லைனா ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன்று கொடுப்போம். அது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகி ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் காட்டுறேன். ஸோ இங்கே போயிட்டு
டிஃபைன் பிலோன்னு நான் கொடுத்துக்கிறேன். கனெக்ட் சாட் ட்ரிகர் அப்படின்னா வந்து நம்ம சாட் பண்ணுறப்ப என்ன வருதோ அது இங்கே வந்து இன்புட்டாக வந்துடும். அது ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நான் டிஃபைன் பிலோ அப்படின்னு கொடுத்தேன்னா நானே வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த ப்ராம்ப்ட் தான் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்சர். நான் கொடுக்குற ஜாப் போஸ்டிங் HTML கொடுக்குறேன். அதில் இருந்து எனக்கு வேலிடான JSON மட்டும் தான் கொடுக்கணும். நீ வந்து எதுவும் இன்வேலிடாக தரக்கூடாது. அது என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஜாப் டைட்டில், கம்பெனி நேம், ரெக்வயர்டு ஸ்கில்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு, லொகேஷன் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ChatGPT கிட்ட சொல்கிறோம். அது இல்லாமல் ஒரு சில ரூல்ஸும் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா வெறும் JSON தான் கொடுக்கணும். எந்த எக்ஸ்பிளனேஷனும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த ChatGPT ஹியர்ஸ் த அவுட்புட் அப்படின்னு வந்து நல்ல பையன் மாதிரி சொல்லுவான். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு JSON மட்டும் கொடு, எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, மார்க் டவுன் தேவையில்லை, எந்த எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டும் கொடுக்காத. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேல்யூ வந்து உனக்கு தெரியல அப்படின்னா நல்லுன்னு கொடுத்துரு, சும்மா வளராத அப்படின்றத சொல்லிடுறோம். அடுத்தது ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அரேவாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்கில்லுன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சில டைம் C++, ஜாவா, அதுக்கப்புறம் பைத்தான் அந்த மாதிரி 4-5 கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு அஜைல் டீமில் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்துட்டு லீடர்ஷிப் இருக்கிற ஒரு ஆளாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸில் போய் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து எம்டி அரேவாக இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா எம்டி அரே கொடுத்துரு அப்படின்றத சொல்லிடுறோம். அண்ட் தென் இதோட வேல்யூ எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்டாக க்ளீனாக வச்சுக்கோ, லார்ஜ் பேராகிராஃப்லாம் வந்து காப்பி பண்ணாத அப்படின்றதையும் சொல்லியாச்சு. மீனிங்ஃபுல்லான ஸ்கில் மட்டும் கூட, சும்மா ஜென்ரிக் வேர்டெல்லாம் வந்து எடுக்காது. டீம் பிளேயரு, அது கம்யூனிகேஷன் அந்த மாதிரிலாம் எடுக்காது. ஏன்னா இது வந்து தேவையில்லைன்னு எனக்கே தெரியும். அதனால நான் ப்ராம்ப்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எக்ஸாம்பிள் அவுட்புட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் டைட்டில் என்ன வேணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ தெளிவாக இருக்கோ ஓப்பன்ஏஐ அவ்வளோ நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அண்ட் ஓப்பன்ஏஐ கம்பெனி நேம் போட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிள் கம்பெனி நேம், பேபால் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃபேமஸாக கொடுத்தீங்கன்னா ஓப்பன்ஏஐக்கு இது வந்து நல்லா புரியும். அடுத்தது ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ், இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அரேவாக கொடுத்துட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு அரேவாக வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா 2+ இயர்ஸ் அப்படின்ட்டு வெறும் 2+ன்னு கொடுக்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டில் வந்து 2+ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது ஒர்க்கே ஆகாது. இதில் என்ன ஒரு காமன் மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அவுட்புட் டஸ் நாட் மேட்ச் வித் த ஸ்ட்ரக்சர்டு அவுட்புட் பார்சர் அப்படின்ற மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிற மாதிரி காட்டும். அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, உங்கள் ப்ராம்ப்ட் நல்லா இல்லை, உங்கள் இன்புட் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்றது தான் மெயின் ரீசன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதுக்கு ஏன்னா இயர்ஸ்ன்றது தெரியணும். 2ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய 2ன்னு போட்டுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ஷன் 2.2 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு இங்கே போடக்கூடாது. அது என்னன்றது தெளிவாக புரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அப்புறம் ஜாப் HTML இதுதான், இதை தான் இப்போ வந்து பார்ஸ் பண்ண போகிறேன்றதை நான் கொடுத்துக்கிறேன். இதை நம்ம திருப்பி வந்து எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை காட்டுவோம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறத வந்து நான் எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாபோட HTML அந்த க்ளீன்ட் HTML வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ இந்த க்ளீன்ட் HTML காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு தடவை இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அவுட்புட் வந்தால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் கரெக்டாக கொடுத்துருச்சு, கம்பெனி நேம் கரெக்டாக கொடுத்துருச்சு, ரெக்வயர்ட் ஸ்கில்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு அரேவாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். டிசைனிங் வரைக்கும் எல்லாமே அரேவாக கொடுத்துருச்சு. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து லைனாக கொடுத்துருச்சு. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2+ இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் இருக்கணும்னு சொல்லிடுச்சு. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நமக்கு ஏஐ கிட்ட பார்ஸ் பண்ணி அவுட்புட் வாங்கியாச்சு. ஆனால் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்பேஜாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அவுட்புட்ன்றது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ /n ஏதோ போட்டிருக்கல. இது வந்து ஸ்ட்ரிங்கிஃபைடு JSON அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங்கிஃபைடு JSOன்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு கோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட எய்ம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கே போயிட்டு கீழே வந்துட்டு ரெக்வயர்டு ஸ்பெசிஃபிக் அவுட்புட் அப்படின்னு இருக்குது. அது ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே அவுட்புட் பார்சர்னு கொடுக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோ ஃபிக்ஸிங்ன்றதை அதை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பார்சர் அப்படின்றத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜென்ரேட் ஃப்ரம் எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம், JSON ஸ்கீமாவும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஜென்ரேட் ஃப்ரம் எக்ஸாம்பிள் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்வயர்ட் என்ன இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர். அடுத்தது ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். அரே அப்படின்னா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் ஒன்றா வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அரே அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனி நேம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இதில் பேபால்னு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து ஏ வந்து புரிஞ்சுக்கும். அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி கிளியராக டீட்டெயிலாக இருக்கணும். லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். இதுக்கப்புறம் இது வந்து நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டு எப்பயுமே கிடைக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா எனக்கு வந்து டைப்பும் நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும், இல்லைனா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தட் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் நான் 1 செகண்ட் நான் கொடுக்குறேன். முன்னாடி வந்து அவுட்புட் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, இப்போ வர அவுட்புட் வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கச்சாமுச்சான்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் தனியாக வந்துருச்சு, ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் தனியாக வந்துருச்சு, கம்பெனி நேம், ரெஸ்பான்சிபிலிட்டி, லொகேஷன் இது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ இதை வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடு ஓகேங்களா. எனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, அதெல்லாம் ஓகே. இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன், என்னோட ரெஸ்யூமே. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணணும்ல. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் உங்களோட ரெஸ்யூமே இது ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ணால் தான் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஈஸியாக உள்ளே போக முடியும். இங்கே வந்துட்டு இந்த க்ளீன் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்ப கச்சாமுச்சான்னு இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து மர்ஜ் பண்ணணும். கரெக்டாக இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட் ரொம்ப நேரம் டைம் எடுக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து இந்த ரெஸ்யூமே பார்ஸ் ரொம்ப நேரம் டைம் எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து 2 நோட ஒன்றா மர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எத்தனை இன்புட், 2 இன்புட். நான் என்ன பண்ணணும், அப்பண்டுக்கு பதிலாக நான் வந்து கம்பைன்னு கொடுத்துக்கிறேன். கம்பைன் அப்படின்னா என்னன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லா அவுட்புட்டையும் எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே வந்து ஆல் பாசிபிள் காம்பினேஷன் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு வெளியே கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் 1 நீங்கள் கொடுத்தாச்சு, இன்புட் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து 1 செகண்ட் க்ளீன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இதை எடுத்து வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்த்து எனக்கு ஒரு அவுட்புட்டாக வருது. இந்த அவுட்புட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஏ ஏஜென்ட் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட்டை இந்த ஏ ஏஜென்ட்டுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஏ ஏஜென்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு ஏடிஎஸ் ஆப்டிமைசர், உனக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன், ஒரு கேண்டிடேட்டோட ரெஸ்யூமேவும் நான் கொடுத்துட்டேன், அதில் ஸ்ட்ரக்சரும் நான் வந்து கொடுத்துட்டேன். இது வரைக்கும் பாரு, இதுதான் வந்து ரெக்வயர்டு ஸ்கில்ஸு, இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு, இது வந்துட்டு அந்த கேண்டிடேட்டோட ரெஸ்யூமே, எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அவுட்புட் கொடு. என்ன நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயம். ஒன்று ஸ்கில் கேப், என்னென்ன கேப் இருக்குன்றதை கொடு. அடுத்தது ரெஸ்யூமே இம்ப்ரூவ்மெண்ட், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை கொடு. அடுத்தது ஆப்டிமைஸ்டு ரெஸ்யூமே, இந்த ரெஸ்யூமேல கொஞ்சம் நீ வந்து மாற்றிருப்பல, அந்த மாற்றின ஒரு வேர்ஷனை கொடு. அதை வந்து அவர் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாரு. இதை வேணும்னா நம்ம ஃபியூச்சரில் இதுவே ஒரு ரெஸ்யூமேவை கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி கூட பண்ணலாம். லேட்டெக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சால் அதை கூட நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். அடுத்தது மேட்ச் ஸ்கோர். மேட்ச் ஸ்கோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இது எவ்வளோ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதுக்கே வந்து எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் எங்கே போட்டுட்டேன். இப்போ எனக்கு இதுக்கு அவுட்புட் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்புட் தான் வேணும் கரெக்டாக. ஸோ அதை வந்து நான் அவுட்புட் பார்சர் ஒன்று வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்சர் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜென்ட்டே இல்லை. இதுக்கு வந்துட்டு இதே ஓப்பன் ஏஐ மாடலே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கலி Ctrl+C Ctrl+V பண்ணாலே வந்துடும். அதே மாடலை நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். மாடலுன்றது இன்ஜின் மட்டும் தான், அதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம டிரைவர் ஓட்டுறது தான். ஸோ அது வந்துட்டு இங்கே ஏ ஏஜென்ட் வந்து பார்த்துக்கோ. இங்கே கொடுக்குற ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடலுக்கு வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து அவுட்புட் பார்சர் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து போட்டாச்சு. இதுக்கான எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில் கேப்பு, ரெஸ்யூமே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும், அண்ட் ஆப்டிமைஸ் ரெஸ்யூமே ஸ்ட்ரிங்காக இருக்கணும், மேட்ச் ஸ்கோர் 0வாக இருக்கணும். 0 ஐ மீன் அது வந்து ஒரு நம்பராக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கில் கேப்பை ஆக்சுவலாக நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து 2 சாம்பிளும் உங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டைப் பேஸ்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்னா வந்து இது ஸ்ட்ரிங்னா என்னது, லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அது ஸ்ட்ரிங். டைப் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எக்ஸாம்பிள் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து காட்டணுன்றதுனால ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஏ ஏஜென்ட் 1 ரெடி. இது வந்து மெமரி வேணும்னா நம்ம வந்து கொடுக்கலாம். அது வந்து நான் கடைசியாக மெமரினா என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸிக்யூட் ஸ்டெப் வந்து நான் கொடுக்குறேன். முன்னாடி இருக்க எல்லா நோடும் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ்னு கொடுத்ததுனால நமக்கு எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து கிடச்சிருச்சு, எல்லா டேட்டாவும். ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெர்ஜ் முடிஞ்சு. ஓப்பன் ஏஐ தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குது. என்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம். என்ன அவுட்புட் தராங்கன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பர். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் தப்பா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் தப்புன்றத நம்ம வந்து பார்த்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு வந்து எடுத்து போடுறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இது வந்து பில்ட் பண்ணோம். ஸோ இதுக்குள்ள நான் வந்து ரிமூவ் பண்ணி காட்டிடுறேன். இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்னு எங்கே இருக்குது? இது இருக்கா? இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நான் போட்டுறேன். 1 செகண்ட். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து இல்லை இது வந்து ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து இங்கே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக அவுட்புட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்கில் ஆப் கிடச்சிருச்சு, ரெஸ்யூமேல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருச்சு, ஆப்டிமைஸ்டு ரெஸ்யூமேவோட அந்த வெர்ஷனும் கிடச்சிருச்சு, மேட்ச் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 80 எல்லாமே வந்து நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு. இதை பின் பண்ணி வச்சுக்கலாம். பின்னுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு தடவை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா ஓகே ஃபைன், அடுத்த டைம்லேருந்து இங்கேருந்து நீ எனக்கு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். பைனரி டேட்டா நம்மளால பின் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஸோ இங்கே போயிட்டு நான் எல்லாத்தையும் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணுறப்ப இது வந்து ரன்னே ஆகாது. நம்ம ப்ரொடக்ஷன் போகிறப்ப வந்து பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் டைமில் இது வந்து நல்ல டைம் வந்து சேவ் பண்ணும். மெர்ஜ் இதையும் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிடிஎஃப் இது கூட பின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போது எனக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு தேவையான ஸ்கில் கேப் இருக்குது, ரெஸ்யூமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆப்டிமைஸ் ரெஸ்யூமே இருக்குது, மேட்ச் ஸ்கோர் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் எனக்கு என்னென்ன டேட்டாலாம் நான் கொடுத்தனோ அதுவுமே இருக்குது. இப்போ இதை ஒரு இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றத என்னோட நெக்ஸ்ட் டாஸ்க்கு கரெக்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கவர் லெட்டர் நம்ம எழுதணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இப்போ இந்த கவர் லெட்டர் எழுதுறதுக்கு இன்னொரு ஏஜென்ட் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இன்னொரு ஏஜென்ட் எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா இங்கே போங்க, ஏன்னு இங்கே போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் வந்துடும். ஸோ இங்கே சாட் மாடலில் போயிட்டு ஓப்பன் சாட் மாடல் போட்டாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே போயிட்டு எனக்கு ஒரு இது மட்டும் நான் கொடுக்கணும், இந்த இன்புட். ஸோ இந்த இன்புட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரைட் அ ப்ரொஃபஷனல் கவர் லெட்டர் இன் பிளெயின் டெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேசான். இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட், சாரி ஒன் செகண்ட். ரைட் அ ப்ரொஃபஷனல் கவர் லெட்டர் இன் பிளெயின் டெக்ஸ்ட். எந்த ஜேசானும் நீ கொடுக்கக்கூடாது, வெறும் பிளெயின் டெக்ஸ்ட் இந்த டைம். ஓகேவா? இதுதான் கேண்டிடேட் நேம், இதுதான் இமெயில், இதுதான் ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லை. இப்போ வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதை எப்படி வந்து ஒயர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஜேசான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, ஜேசான் ஓகே எக்ஸ்பிரஷன், அது வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெலவென்ட் ஸ்கில்ஸ், ரெஸ்யூமேலேருந்து ரெலவென்ட் ஸ்கில்ஸை ஹைலைட் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த ஜாப் ரெக்யர்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணு, அதுக்கப்புறம் எந்தூசியாசமை கொஞ்சம் காட்டு, அண்ட் தென் அதை 400 வேர்ட்ஸ்க்குள்ளே கம்மியாக கன்சைஸாக எழுது, வளவலன்னு எழுத தேவையில்லை. அண்ட் ப்ரொஃபஷனல் டோனில் வந்து எழுது. அண்ட் இன்னொரு தடவையும் சொல்கிறோம், இது வந்து கவர் லெட்டரு, இது ஜேசான் கிடையாது அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இங்கே தேவையான எல்லாத்தையும் நான் வந்து கொடுக்கணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம் எங்கேருந்து கிடச்சிது, ஃபார்மில் சப்மிட் பண்ணப்பயே எனக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ கேண்டிடேட்டோட நேம் வந்து போட்டாச்சு. கேண்டிடேட்டோட நேமு போட்டாச்சு. அதே மாதிரி இமெயில். ஸோ இமெயில் அட்ரஸை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து ஜாப் ரோல் எங்கே இருக்குது, இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம நடுவில் ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஏஐ கிட்ட. இந்த ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட் வந்து பண்ணியிருக்கோம் அதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து டார்கெட் கம்பெனி, எந்த கம்பெனிக்கு நான் போகிறேன், இங்கேயே வந்துட்டு கம்பெனி நேம் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். எங்கே எடுத்தோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏஐ ஏஜென்ட்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா json.output, இந்த அவுட்புட் வந்து அப்படியே மொத்தமாக கொடுத்துட்றோம். அண்ட் தென் ரெஸ்யூமேவை அனலைஸ் பண்ணணும். அப்போ வந்து ரெஸ்யூமே அனாலிசிஸ் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட் 1 இருக்குல்ல, அதோட அவுட்புட்டை மொத்தமாக எடுத்து இங்கே வந்து போட்டுரும். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராம்ப்ட் தான், இருந்தாலும் இட் வில் ஒர்க். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆப்டிமைசேஷனாக நடுவில் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்டுவல் டேட்டா வந்து கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகலைன்னு காட்டுது, பட் இட் வில் ஒர்க். நம்ம வந்து முன்னாடி இருக்க நோடெல்லாம் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா இதுவும் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்துருச்சு. இது வந்து நம்ம கேட்டதே வந்து டெக்ஸ்ட்னு தான் கேட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வந்து கவர் லெட்டராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான முக்கால்வாசி விஷயங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம புரியணும் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்யூமே அனாலிசிஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து கவர் லெட்டரோட ஏஜென்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா
ஜேடி இல்லை ஜேடி அனலைசர், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இங்கேருந்து வரதை அனலைஸ் பண்ணி இது வந்து நெக்ஸ்ட் இது கொடுத்துருது. இது வந்துட்டு ரெஸ்யூமேவை அப்படியே கொடுக்குது. அந்த ரெஸ்யூமேவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் கவர் லெட்டர் எழுதுறது தனியாக வந்து நடக்குது. இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ என்னோட கூகுள் ஷீட்டோட நம்ம பண்ணணும். இது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து இப்போ சொல்லித்தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷீட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஷீட்ஸ் வந்துடும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து அப் அண்ட் ஆர் அப்டேட் நியூ ரோ, ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு கிரெடென்ஷியல் இல்லை. இப்போ இந்த கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணணும். இது எப்படி பண்ணணுன்றதை நான் வந்து சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்து இதை தான் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட. ஸோ இது எங்கே பண்ணணும், இந்த கிளைண்ட் சீக்ரெட்லாம் நான் வந்து எடுக்கவே இல்லை. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஓப்பன் டாக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் போயிட்டு நீங்கள் ரொம்ப இதில் போயிட்டு பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போகணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புது டேப்பில் போயிட்டு கன்சோல் கிளவுட் கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கூகுளோட கிளவுட் கன்சோல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களால் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கே NI10 டியூட்டோரியல்னு போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல போயிட்டு புதுசாக நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆர்கனைசேஷன் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போயும் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஜாப் ஹெல்ப்பர் அப்படின்னு நான் கொடுத்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணி நான் வந்து மாற்றணும். கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிடுச்சு, மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், API அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளே போயிடுங்க. ஓகே, இப்போது API அண்ட் சர்வீசஸ் போனதுக்கப்புறம் எனேபிள் API அண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்குது. அது போயிடலாம். இங்கே 2 விஷயம் நமக்கு தேவை. ஒன்று ஜிமெயில் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பேக் போயிடுறேன். அதே மாதிரி ஷீட்ஸ் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். கூகுள் ஷீட்ஸோட API கிடைக்குது. ஸோ அதையும் நான் வந்து எனேபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கிரெடென்ஷியல்ஸ் தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கிரியேட் கிரெடென்ஷியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் OAuth கிளைண்ட் ID அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து கான்ஃபிகர் கன்சென்ட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து கேட்கும். செகண்ட் டைமில் இது வந்து கேட்காது. ஆப் நேம் கேட்குது, AI ஜாப் ஹெல்ப்பர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். சப்போர்ட் இமெயில் வந்து உங்களோட இமெயிலே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆடியன்ஸ் வந்துட்டு இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக கேட்குது, எக்ஸ்டர்னல்னு கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குது, என்னோட அட்ரஸே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க, கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போ வந்துட்டு நான் கிரியேட் ஆத் கிளைண்ட்ன்றதை கொடுக்க போகிறேன். இங்கே அப்ளிகேஷன் டைப் வந்து வெப் அப்ளிகேஷன். அண்ட் தென் இங்கே ரீடைரக்ட் URL இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம திருப்பி NI10க்கு போகணும். NI10க்கு போனோம்னா இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு OAuth ரீடைரக்ஷன் URLனு கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து அதை வந்து நம்ம அகைன் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை ஆட் URL அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கிரியேட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இந்த விஷயம் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து இப்போயே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இங்கே வந்து டவுன்லோடுன்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லேட்டராக எடுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் எடுக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு கிளைண்ட் ஐடின்னு இருக்கா, அங்கே அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கிளைண்ட் சீக்ரெட். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இங்கே வந்து சைன் இன் வித் கூகுள்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி 403 அப்படின்னு கிடக்குது. இந்த அக்சஸ் பிளாக்ன்றது எதிர்பார்த்து தான். இது எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே கொடுத்துருங்க. ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போயிடுங்க. ஆடியன்ஸ் போய் பப்ளிஷ் ஆப் கொடுங்க. இந்த பப்ளிஷ் ஆப் கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பப்ளிஷ் ஆப் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் நம்ம இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணலாம். ஒன் செகண்ட் நான் இங்கே வந்துட்டேன். சைன் இன் வித் கூகுள் கொடுக்குறேன். திருப்பி என்னோட அக்கௌண்ட்டே நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து அன்சேஃப்னு காட்டும். ஆனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதை கிரியேட் பண்ணதே நீங்கள் தான் டெவலப்பர். இதுலேருந்து ஏதாவது ஒன்று திருடணும்னா நீங்கள் தான் திருட முடியும். ஸோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு கோ அன்சேஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் டிரைவோட இதெல்லாம் வந்து அக்சஸ்லாம் வந்து கேட்குது. ஏன் கூகுள் டிரைவோட அக்சஸ் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவுக்குள்ளே தான் உங்களோட நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் தெரியும், அதுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே போகிறேன், என்னோட இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. நான் ஷீட் வித்துன்னு கொடுத்துக்கிறேன், அப்பன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருந்து நமக்கு அவங்களே வந்துட்டு ஒரு URL கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கிறேன். புது டேபில் போயிடுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸிஸ்டிங்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ எக்ஸிஸ்டிங்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே போனால் அது இன்னொரு தடவை எனேபிள்னு கேட்கும். ஸோ இங்கே வந்துட்டு கூகுள் டிரைவ் நம்ம வந்து எனேபிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஷீட்ஸ் எனேபிள் பண்ணோம், அண்ட் தென் வந்துட்டு ஜிமெயில் எனேபிள் பண்ணோம். நான் கூகுள் டிரைவ் வந்து எனேபிள் பண்ண மறந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு அதையும் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒன் செகண்ட் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் வந்துட்டு இது எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ ஒன் செகண்ட் வந்துட்டு
ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்னலாம் ஷீட் வச்சிருக்கோமோ எல்லாமே காட்டுது. இங்க வந்து நான் NA10 டெஸ்டிங்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த மாரி ஒரு ஷீட் வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இத வந்து அப்படியே நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்க ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையும். ஓகேங்களா? டெலீட் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த டேட்டா மட்டும் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்டின்னா, நேமு, இமெயிலு, கம்பெனி, ஜாபு, மேட்ச்சு என்னென்னலாம் வேணுமோ நீங்க தேவையானதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இங்க வந்து நான் இன்புட் அந்த டேட்டாவ இங்க வந்து உட்கார வைக்க போறேன். அவ்வளதான். ஸோ இங்க நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃப்ரம் ஷீட் அப்டின்னு இருக்கும். ஷீட் 1ன்னு குடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நம்மளே மேனுவலா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இது வந்து சும்மா இருக்கு. ஸோ இத வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து வர மாரி நான் கனெக்ட் பண்ணிட்டு கிளீன் குடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு HTTP கால் அடிச்சு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரெஸ்யூமே வந்து பார்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் லிங்க்ல வந்து ஃபுல் டேட்டாவும் எடுத்து அதில ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் எடுத்துருவோம். அதில ஆக்சுவலான ஜாப் டிஸ்கிரிப்ஷன மட்டும் ப்ராசஸ் பண்ணி தேவையான டேட்டாலாம் வெளிய எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்றோம்னா வந்துட்டு ரெஸ்யூமே அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட், அதுக்கப்புறம் கவர் லெட்டர் எழுதுறதுக்கு இன்னொரு ஏஐ ஏஜென்ட். இப்போ என்ன பண்றோம்னா, அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த Google ஃபார்ம்ல வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட இது. நம்மளோட அ பிளான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய இருக்கு. காலம் மேட்ச் ஆன் அப்படின்னு வந்து குடுத்துருக்கு. காலம் மேட்ச் ஆன் அப்படின்னா, மல்டிபிள் பீப்பிள் வந்துட்டு ஒரே ஃபார்ம அகைன் சப்மிட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிஷ் அப்படின்றவன் திருப்பி சப்மிட் பண்ணான் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிறத நம்ம அப்டேட் பண்ணணும் கரெக்ட்டா? அப்ப எத வச்சு நீ இத கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்கறாங்க. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இமெயில்னும் பண்ணிக்கலாம், இல்ல கம்பெனினும் பண்ணிக்கலாம், இல்ல ஜாப் டைட்டிலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் PayPalக்கு வந்து 2 தடவ அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஜாப்க்கே. அப்ப PayPalன்றத வச்சு நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ மல்டிபிள் ஒரே கம்பெனில நம்ம மல்டிபிள் இது அப்ளை பண்ண மாட்டோம். இல்ல நான் எனக்கு வந்து எல்லாமே யூனிக்கா வேணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வேற ஒண்ணு கூட வச்சுக்கலாம். டேட்டா வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இமெயில் வச்சு நான் பண்றேன். ஸோ இது வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்றத நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன வரும்? இப்ப இந்த ஆன் ஃபார்ம் சப்மிட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த ஃபுல் நேம் வரும். ஃபுல் நேம் எடுத்து நான் இங்க போட்டுக்கிறேன். இமெயில் அட்ரஸ் இங்க போட்டுக்கிறேன். அண்ட் தென் வேற என்ன கம்பெனி நேமா? கம்பெனி நேம் எங்க வரும்னா, நமக்கு இந்த JD அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி நேம் வந்து கிடைச்சிருக்கும். அத எடுத்து நான் இங்க போட்டுக்கிறேன். ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதே JD அனலைசர்ல கிடைச்சிருக்கும். மேட்ச் ஸ்கோர் வந்து இங்க கிடைச்சிருக்காது. 2வது ஏஐ ஏஜென்ட்ல வந்து நமக்கு வந்து மேட்ச் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கும். அத வந்து எடுத்து போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்கில் கேப் என்னென்ன கேப்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத எடுத்து வந்து இங்க போட்டுக்கிறேன். அண்ட் தென் வேற என்ன நம்ம குடுக்கணும்? ரெஸ்யூமேவுல இம்ப்ரூவ்மென்ட் அதையும் எடுத்து இங்க வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் ரெஸ்யூமேவோட கவர் லெட்டர். கவர் லெட்டர் வந்து நம்ம கடைசியா எழுதியிருப்போம். கடைசியா எழுதுனது. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணா தான் ஒர்க் ஆகும் போல. ஸோ ஒரு தடவ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு தடவ வந்து நான் இத ஃபில்லும் பண்ணிடுறேன். அண்ட் தென் 2 to 5 போட்டு சப்மிட் பண்ணிடலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபுல்லா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஸ்கிப் ஆயிடும். நடுவுல இருக்கிறது எல்லாமே. டைரக்ட்டா இங்க வந்துரும். ஏன்னா நம்ம வந்து பின் குடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ டைரக்ட்டா இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இதையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஷீட்ல வந்து மீதி எல்லாத்தையும் போடணும். இப்ப வந்து கவர் லெட்டர் இப்ப வந்து கிடைச்சிருச்சு. இங்கேருந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டேட் வந்து தேவை. இல்ல இன்னைக்கான டைம் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஸ்கீமால மட்டும் தான் இருக்கும். ஸ்கீமா குடுத்துக்கோங்க. வேரியபிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, நவ் அதாவது இந்த கரண்ட் டைம்ன்றது ஒண்ணு இருக்கும். இல்லன்னா டுடே அப்படின்னு குடுத்துக்கலாம். டுடேன்றத போட்டு நான் வந்து டேட்ட வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல சார்ட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இன்னைக்கு என்ன அப்ளை பண்ணேன், நாளைக்கு என்ன அப்ளை பண்ணேன், இல்லன்னா வந்துட்டு 1 வீக் முன்னாடி என்ன அப்ளை பண்ணேன்னா, அத வந்து சார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இத வந்து அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் இங்க வந்து அப் அண்ட் ஆகியிருக்கணும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு அப் அண்ட் ஆகியிருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, டேட்ட தவிர மீதி எல்லாமே இந்த கவர் லெட்டர் டேட் தவிர மீதி எல்லாம் ஆல்ரெடி அப் அண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு அடுத்து இதையும் தாண்டி நம்ம இன்னொன்னு பண்ண போறோம். இத வந்து நான் இப்ப டெலீட் பண்ணிக்கிறேன். இத தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து Gmail வர வைக்கணும். கரெக்ட்டா? ஸோ Gmail நான் லெட்ஸ் சே என்னோட இதுலேருந்து எனக்கு வந்து ஒரு Gmail வருது அப்படின்னா, நான் ஈஸியா அத போய் ஓப்பன் பண்ணி, ஓகே இதுதானா? ஓகே அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, Gmail அப்படின்னு போட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, செண்ட் அ மெசேஜ் கரெக்ட்டா? செண்ட் அ மெசேஜ் இங்க ஆக்சுவலா வந்து அது பார்த்தீங்கன்னா இமெயிலு. நம்ம வந்துட்டு செண்ட் அ மெசேஜ் அப்படின்னு இங்க வந்து அது மெசேஜ்ன்னு சொல்றாங்க. ஸோ இத வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆ இப்ப வந்து கிரெடென்ஷியல் கேட்குறாங்க. கிரியேட் நியூ கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட ஆல்ரெடி இருக்கிற OAuth 2 அதே வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடென்ஷியல்ஸ் திருப்பி இங்க போனீங்கன்னா, இங்க வெப் கிளையன்ட் 1ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ கேன் காப்பி பேஸ்ட் யுவர் சீக்ரெட்ஸ். என்னடா இது? சரி ஓகே. இன்னொரு சீக்ரெட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். காப்பி ஸோ அங்க போயிட்டு என்னோட சீக்ரெட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிளையன்ட் ஐடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மாறாது. கிளையன்ட் ஐடி அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்க மேல பார்த்தீங்கன்னா இருக்கும். இத அப்படியே நான் காப்பி பண்ணி திருப்பி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் அகைன். இப்போ ஒரு தடவ வந்து சைன் இன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வெறும் Google டிரைவுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அக்சஸ் குடுத்துருந்தோம். இன்னும் வந்துட்டு Gmailக்கு அக்சஸ் குடுக்கல.
இதை இன்னும் சிம்பிளாக கூட பண்ண முடியும், அதையும் நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நமக்கு எடிட் பண்ணுறது, டிராஃப்ட் பண்ணுறது எல்லாமே இதுல இருந்து ஆட்டோமேட் பண்ணலாம். பல்காக நம்ம இமெயில் கூட சென்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்குது. கையில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். யாருக்கு அனுப்பணும்னு கேட்குது, யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அனுப்பணும். லெட்ஸே நான் வந்து இது உங்கள் எல்லாருக்கும் தரேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கே வந்து வந்துடும் எல்லாமே. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, அப்ளை பண்ணவங்களோட இமெயில் எடுத்துகிட்டு போயிட்டு டூவில் போட்டுடுறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் கேட்குறாங்க. சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கே தெரியும் மேலே வந்து வர்றது. ஸோ சப்ஜெக்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். யுவர் ஏஐ ஜாப் மேட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டைட்டில் வேணுமோ அந்த ஜாபோட டைட்டில் வரணும். இல்லைனா ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது வரணும். சப்போஸ் அந்த ஜாப் டைட்டில் வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இதை திருப்பி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாப் டைட்டில் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஜாப் டைட்டில் இல்லை இங்கேருந்து கூட எடுக்க தேவையில்ல. சப்போஸ் நமக்கு வந்து ஷீட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஜாப் டைட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே கிடச்சிது, ஜேடி அனலைசரில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் டைட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் இந்த ஜாப் டைட்டில் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன வேணும்னா, ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு வந்து வந்துடும். இமெயில் டைப் வந்து HTML கொடுத்துக்கோங்க. HTML நம்மளால் ஸ்டைல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த HTML நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மெசேஜ் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஹை, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஃபுல் நேமு, அண்ட் தென் வந்துட்டு சில இது ஸ்டைலிங்லாம் பண்ணியிருப்போம். இதுதான் உங்கள் கம்பெனி நேமு. அண்ட் தென் லெட்ஸ் இங்கே பாருங்கள், ஜாப் டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் தென் ஜாபோட டைட்டில் அங்கேருந்து வந்து வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஹாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், நேம் வரணும். ஸோ யார் அப்ளை பண்ணது, எங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நேம் இருக்கும். ஃபுல் நேம் எடுத்துகிட்டு வந்து ஹாய்க்கு பக்கத்தில் நான் வந்து வச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன வருது, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குது, ஜேடி அனலைசரில் என்ன அவுட்புட் வந்திருக்கோ அதை அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஜாப் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஜாபோட டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஜாப் டைட்டில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கம்பெனி இருக்கா. ஸோ கம்பெனியோட நேம் வேணும். ஸோ இங்கே போயிட்டு அப்படியே எங்கே இருக்க கம்பெனி நேம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேட்ச் ஸ்கோர் வந்து பர்சன்டேஜ் நம்மளே போட்டிருக்கோம். ஸோ மேட்ச் ஸ்கோருன்றது எங்கே இருக்குது, போயிட்டு எடுப்போமா. மேட்ச் ஸ்கோர் வந்து இங்கே இருக்காது, ரெஸ்யூமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கிடச்சிருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் தென் லெட்ஸே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்லை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து என்னன்னு மாற்றலான்னா, agent1.json.output அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல agent1க்கு பதிலாக எங்கேருந்து நமக்கு இந்த ஸ்கில் கேப்ஸ் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமே அனாலிசிஸ் அப்படின்ற ஏஜென்ட் கிட்டேருந்து வந்திருக்கும். ஸோ நான் வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்யூமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து அதே ரெஸ்யூமே அனாலிசிஸ் ஏஜென்ட் கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா. அதுக்கடுத்து agent2ஓட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ agent2ஓட நேம் வந்துட்டு கவர் லெட்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நமக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஒரு தடவை இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்றதை. எக்ஸிக்யூட்டிங் ப்ரீவியஸ் நோட் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னு வருது. ஒன் செகண்ட் என்னோட இமெயில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதை வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு யுவர் ஏஐ ஜாப் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாமே நமக்கு வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 80% பேபால் இது எல்லாமே வந்துருச்சு. இப்போது நம்மளோட மொத்த ஏஐ ஏஜென்ட்டும் வந்து ரெடி. இதை வந்து இப்போ வேணும்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் அப்படின்னு இருக்கும். எக்ஸிக்யூஷன் என்னன்னா, எத்தனை தடவை நீங்கள் எங்கெங்கே எப்படிலாம் எக்ஸிக்யூஷன் பண்ணீங்க அப்படின்றது இருக்கும். என்னென்ன எரர் வந்துச்சு அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். அந்த எரர் வந்த டைமில் உங்களோட ஏஜென்ட் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து உங்களால் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் எவாலுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எவாலுவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்துட்டு உங்களோட ஏஜென்ட் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை அப்படின்றதுக்கு டெஸ்ட் கேசஸ் மாதிரி உங்களால் வந்து எழுதிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஏஜென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஏஜென்ட்டு, ஒரு ஆக்சுவலான ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஜென்ட்டு. இதே வந்து நம்மளால் சேட் கூட பண்ணிக்க முடியும். சேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சேட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு.
எங்கே இருக்குது ஸ்டார்ட் ஒன்று இருக்குமே, அனதர் ட்ரிகர்னு. ஓகே, சேட்டுன்றது ஒரு ட்ரிகரு. ஸோ இங்கே போயிட்டு கீழே ஆட் அனதர் ட்ரிகர் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சேட் வந்து கிடைக்கும். ஆன் சேட் மெசேஜ்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேட் வந்து பப்ளிக்லி அவைலபிள்னு கொடுத்தீங்கன்னா எல்லாராலையும் சேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னா இங்கே மட்டும் நம்மளால சேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஏஜென்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து லெட்ஸே நான் வந்து அப்படியே டெஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்மளால் வந்து சேட் பண்ணிக்க முடியும். ஹலோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இது வந்து இந்த சேட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணி என்னோட ஏஐ கூட என்னால் பேசிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒரு ஏஜென்ட்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கிட்ட பேச முடியலனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? மெமரியில் போயிட்டு சிம்பிள் மெமரின்றதே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் செஷன் மெமரி. ஆனால் 10ன்றது பத்தாது. லெட்ஸே ஒரு 15ன்றது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து எவ்வளோ அதிகமாக போகிறீங்களோ அவ்வளோ மெமரி வந்து கன்சியூம் பண்ணும். அண்ட் இந்த நோடு வந்து கேட்குது, எதை வச்சு நான் வந்து இந்த செஷனை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நம்ம வந்து இமெயில் வச்சே வந்து நம்ம செஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் வந்துட்டு இமெயில் அப்படின்றத எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரே இமெயிலேருந்து யாராவது சேட் பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி பேசின எல்லாத்தையும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்றது தான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்த மெமரியை வந்து நான் எல்லா சேட் ஏஜென்ட்க்கும் என்னால் வந்து மேப் பண்ணிக்க முடியும். இந்த ஒரே மெமரியை நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்துட்டு நமக்கு டிஃபைன் ஆகியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸே இந்த மெமரி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சேட் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கிட்ட என்னால் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ட்ரிகர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இந்த இடத்துல கேள்வி கேட்க முடியும். என்னோட ரெஸ்யூமேல என்ன செக்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத நம்மளால கேட்டுக்க முடியும். பட் அதை வந்து நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இட் வில் பி வெரி ஃபன். ஸோ இப்போதைக்கு வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஃபைனலாக ஒரு தடவை இந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி பார்த்துடலாம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாகவே வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து நான் அப்படியே வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணது கூட யூஸ் பண்ண வேணாம். 1 செகண்ட். ஹெட்டர்ஸையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றத கொடுத்துருவோம். அண்ட் இந்த டைம் வந்து நம்ம வேறு ஜாப் வச்சு ட்ரை பண்ணலாம். ராஜேந்திரன் என்னோட வேறு மெயில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஜாப் லிங்க்கு. இது வரைக்கும் நம்ம இந்த ஜாப் லிங்க் வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை. ரேண்டமாக கூகுள்லேருந்து எடுத்து ஒரு ஜாப் லிங்க்கு எடுத்து போட்டுக்கிறேன். என்னோடய ரெஸ்யூமே வந்து நான் கொடுத்துட்றேன். என்னோடய லெட்ஸே ஒரு ஃபுல் ஸ்டாக் ரெஸ்யூமே இருக்குது, அதை வந்து கொடுத்து பார்ப்போம். அண்ட் தென் 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சப்மிட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு டேட்டா அப்டேட் ஆகிருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் அன்பின் பண்ணிடலாம். அன்பின் பண்ணுறதுக்கு பதிலாக பப்ளிஷே பண்ணிடலாம். ஏஐ ஜாப் ஏஜென்ட் அப்படின்னு போட்டு நான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். காட் இட். எதுவுமே பண்ண தேவையில்ல. டேரெக்டாக என்னோட யூஆர்எல் எங்கே அன்பின் பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் போய் எல்லாத்தையும் அன்பின் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, 1 செகண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எல்லாத்தையும் அன்பின் பண்ணியாச்சு. மற்ற சேட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஜாப் லிங்க்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம புதுசாக ஒரு ஜாப் லிங்க் எடுத்து வச்சுருந்தோம். அதை அப்படியே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெஸ்யூமேக்கு என்னோடய ஃபுல் ஸ்டாக் ரெஸ்யூமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். 2 to 5 years சப்மிட் பண்ணிடலாம். ரன் ஆகுது. ஜேடி அனலைசர் வந்து ரன் ஆகுது. இங்கே வந்து நம்மளால் லைவாக பார்க்க முடியும் என்னென்ன இன்புட் வருது, என்ன அவுட்புட் வந்து எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்திருக்கு, இங்கே இந்த அவுட்புட் வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டு. ஜேடி அனலைசர் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ OpenAI இஸ் டேக்கிங் சம் டைம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்ஸ் பண்ணி OpenAI கொடுத்துருச்சு. அப்புறம் ரெண்டுமே வந்து மர்ஜ் பண்ணியாச்சு. மர்ஜ் பண்ணதும் ரெடி. அடுத்த ஏஜென்ட் ரெஸ்யூமே அனாலிசிஸ் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த OpenAIல போயிட்டு உங்களால் வந்துட்டு என்ன மாடல் வேணும் அப்படின்றத உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் மாடல் வேணும்னா ஃபாஸ்டர் மாடல் வச்சுக்கோங்க. நான் வந்து 5 மினி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்குக்கு மினி மாடல் போதும். ஓகே, பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, அப் அண்ட் ஆகிடுச்சு, சென்டும் ஆகிடுச்சு மெசேஜ். ஸோ இப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. என்னென்ன கேப்னு பார்த்தீங்கன்னா கோலாங், மைக்ரோ சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அண்டு 2 to 3 புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கு. ஹைரிங் மேனேஜருக்கான ஒரு மெசேஜும் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த ஜாபுக்கு சூட் கிடையாது, இது வந்து 65 வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ போயிட்டு நான் அதே மாதிரி இன்னொரு ஜாப் எடுத்துக்கிறேன். அந்த ஜாபை வந்து நான் இன்னொரு தடவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஹரிஷின்னு போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நேம் வந்து போட்டுக்கலாம்.
அப்படின்னு போட்டுட்டு அண்ட் தென் என்னோட ஜாப் லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டைம் வந்துட்டு என்னோட ஃப்ரண்ட் அண்ட் ரெஸ்யூமே வந்து நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அது ஃப்ரண்ட் அண்ட் ஜாப்ன்றதுனால இப்போ வந்துட்டு சப்மிட் வந்து கொடுப்போம். இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஜேடி அனலைஸ் ஆகுது. அண்ட் இந்த மீன் டைம் நமக்கு வந்து முன்னாடி மெயில்ஸ்லாம் வந்துருச்சா அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்வேர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் அப்படின்ற மெயில் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பேபால், இது வந்து பழசுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்றதுக்கு வந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு 65% தான் நீங்கள் வந்து மேட்ச்சு. இதுதான் உங்கள் ஸ்கில் கேப்பு, இதுதான் உங்களோட ரெஸ்யூமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட கவர் லெட்டர் லிட்ரலி இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்துட்டு இங்கே கம்போஸில் போயிட்டு அந்த ஹையரிங் மேனேஜரோட நான் வந்து பேஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டுலாம். ஸோ இவ்வளோ ஈஸி. ஸோ இந்த மாதிரி உங்களால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். வெறும் ஜாப் சீக்கிங் அந்த மாதிரி இல்லாமல் உங்களால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கில் வந்து பண்ண முடியும். சப்போஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹோஸ்டிங்கரோட லிங்க் வந்து கிளியர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் செக் அவுட் பண்ணுறப்ப ஹரிஷ்10 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட். ஸோ மீன்வேல் வந்துட்டு நமக்கு மெயிலும் வந்துருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவும் வந்து அப் அண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்துட்டு harish.collab நான் போட்டிருந்தேன்ல, இப்போ நான் மேட்ச் பை இமெயில்னு சொல்லிட்டு கூகுள் ஷீட்டில் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சேம் இமெயிலில் நான் திருப்பியும் அப்ளை பண்ணுறதுனால இது அப் அண்ட் ஆகிடும். இது வந்து பாருங்கள் அப்டேட் ஆகிடும் இது வந்து கொஞ்சம் நேரத்தில். ஸோ நமக்கு வந்து இங்கே ரெஸ்யூமே அனாலிசிஸ் போயிட்டுருக்கு, போய் முடியட்டும். ஸோ ரெஸ்யூமே அனாலிசிஸ் முடிஞ்சு இப்போ இந்த கவர் லெட்டர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. கவர் லெட்டரும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ கூகுள் ஷீட் அப் அண்ட் ஆயிடுச்சுன்றது போய் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, உடனே மாறிடுச்சு. பேபால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு மாறிடுச்சு. மேட்ச் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 82. அதாவது நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரெஸ்யூமே கொடுத்துருந்தேன் அண்ட் ஃப்ரண்ட் அண்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன ஸ்கில் கேப்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வியூ வந்து இல்லை, அப்புறம் WCAG பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணல, ஏரியா அக்சசிபிலிட்டி வந்து பற்றி நான் வந்து பேசவே இல்லை என்னோட ரெஸ்யூமேல. அதனால் அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுது. இதை போயிட்டு நான் என்னோட ரெஸ்யூமேல போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும், உள்ளே போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமேல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதுவே சொல்லுது. 2 to 3 லைன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் சம்மரி வந்து ஆட் பண்ணுங்க. அதில் வந்துட்டு HTML, CSS, GraphQL இதெல்லாம் பற்றி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹைலைட் பண்ணுங்க. அண்ட் அக்சசிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்பான்சிவ் டிசைன் பற்றி வந்து ஹைலைட் பண்ணுங்க அப்படின்றது சொல்லுது. அண்ட் நம்பர் ஆஃப் PR ரிவ்யூ பண்ணது அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்றது சொல்லுது. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையரிங் டீமுக்கு எனக்கு எழுத வேண்டிய அந்த இது ஃபுல்லான ஒரு கவர் லெட்டரும் கொடுத்துருச்சு. நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹையரிங் டீமுக்கு அமுச்சு விட்டேன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இது பண்ணியாச்சு. சரி ஓகே, நான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து ஷீட்டை பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி நான் போயிட்டு என்னோட மெயில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் ஃபுல்லாக வந்துருச்சு, என்னோட மெயிலுக்கு வந்துருச்சு. தட்ஸ் அபவுட் இட். நிறைய புது விஷயங்கள் வந்து கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நோட் இருக்குது எக்கச்சக்கமாக, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கிரியேட்டிவிட்டி தான் வந்து உங்களோட எல்லையே. கோடு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை லிமிட் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற முக்கால்வாசி இந்த ப்ராம்ப்ட்டும் சரி அண்ட் சின்ன சின்ன கோட் ஸ்னிப்பெட்டும் சரி நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணேன். அண்ட் இட் வில் ஒர்க் வெல் ஃபார் சின்ன கேசஸ்க்கு. ரொம்ப சூப்பராக வந்துட்டு LLMs வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணியே உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோஸ்டிங்கரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப harish10 அப்படின்ற கூப்பன் கோட் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து இயர்லி ஆஃபர்ஸ், நீங்கள் வந்து இயர்லி பிளான்ஸ் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 10% ஆஃப் வந்து கிடைக்கும். அண்ட் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஒர்க் ஃப்ளோ அண்ட் பிரைவேட் டேட்டா, உங்களுக்கு வந்து கஸ்டம் மாடியூல்ஸ் இருக்கும். அண்ட் SaaS டூல்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இது ஒன்றும் ரொம்பவே வந்து சீப்பு. அண்ட் மறக்காம கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஹோஸ்டிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இஃப் யூர் ஸ்டூடெண்ட் ட்ரை டு பில்ட் ஒன் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ அட்லீஸ்ட் 1 வீக்கு ஒரு தடவை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனே வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது வந்து நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க. N8ன்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டூல். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அண்ட் தட் இஸ் வேர் ஆட்டோமேஷன் பிகம்ஸ் சூப்பர் பவர். தட்ஸ் விட். கீப் கோடிங். பை.